தேவர்ஷ். நான் கிருஷ்ணர் எப்படி பிறந்தான்னு சொல்ல போகிறேன். ஒரு நாள் பூமாதேவி பிரம்மலோகத்துக்கு ஓடி போனாள். பிரம்மதேவர்கிட்ட பூமியில் நிறைய கிட்டவா வந்துட்டா, என்னால் தாங்க முடியலன்னு சொன்னாள். பிரம்மதேவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால எல்லாரும் ஸ்ரீமன் நாராயணர்கிட்ட போய் பிரச்சனையை சொன்னார். நாராயணர் நான் கிருஷ்ணா அவதாரம் எடுக்க போறேன்னு சொன்னார். எல்லாரும் சந்தோஷமாயிட்டார். பூமியில மதுரான ஒரு ஊர்ல கம்சன்னு ஒரு அரக்கன் இருந்தான். அவன் எல்லாருக்கும் தொல்லை கொடுப்பான். அவன் ராஜா ஆகணும்னு அவன் அப்பாவையே ஜெயில போட்டான். கம்சனுக்கு ஒரு தங்கை இருந்தா. அவ பேரு தேவகி. கம்சனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். வசுதேவர்னு ஒருத்தரை தேவகிக்கு கல்யாணம் பண்ணிட்டு தேர்ல போயின்னு இருக்கா. அப்போ வானத்துல ஒரு அசரிடி வந்தது. அது என்ன சொல்லிச்சுன்னா, டே கம்சா, உன்னோட நல்ல நேரம் முடிஞ்சுது. உன்னோட தங்கையோட 8வது குழந்தை உன்னை வதம் செய்ய போறது அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுத்து. அதுக்கப்புறம் என் தங்கை இருந்தாதானேன்னு சொல்லிட்டு ஒரு வாள் எடுத்து கொல்ல பார்த்தான். அப்போ வசுதேவர் தடுத்து நிறுத்தினார். என்ன சொன்னார்னா, நான் உனக்கு 8வது குழந்தைய கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். நான் ஸ்டில் கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொன்னா அப்போ நான் எல்லா குழந்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு ஜெயிலில் போட்டார். ஜெயிலில் நிறைய காவலாளிகள் இருந்தா. ஒரு குழந்தை பிறக்கும் போது கம்சன் கிட்ட சொல்லிடுவா. கம்சன் வந்தோடனே வெட்டிடுவா அந்த குழந்தைய. இது மாதிரி 6 குழந்தைய கம்சன் கொன்னுட்டான். 7வது குழந்தை வசுதேவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரோஹிணியோட வயிறுல பெயர்த்து. 8வது குழந்தைய கிருஷ்ணர் பிறந்தார். சங்கு சக்கரம் கதை அதை வச்சுதான் பிறந்தார். தேவகி பயந்துட்டா. தேவகி வேண்டிண்டா, நீ இப்படி இருந்த பகவான்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவா, ஒரு நார்மல் குழந்தையா மாறு. அதனால நார்மல் குழந்தையா மாறிட்டார். அது ஒரு நடுராத்திரி மதுரால. அங்க ஃபுல்லா காத்து, மின்னல், இடி, ஃப்ளட்டு, மழை எல்லாம் இருந்தது. ஃபுல் நைட்டும். ஆனால் காவலாளிகள் மட்டும் தூங்கியிருந்தா. வசுதேவரும் தேவகியோட ஹேண்ட் கப்ஸும் தானே உடஞ்சிருத்து. அவ கிருஷ்ணரை ஒரு கூடையில போட்டு தலைவரை தூக்கின்னு போனார். வசுதேவர் ஜெயில் கேட்ஸ் தான் தானே திறந்தது. ஆதிசேஷன் கொடை மாதிரி கிருஷ்ணர் கிட்ட இருந்தது. யமுனையும் 2 பாதியா பிரிஞ்சு வசுதேவருக்கு வழி விட்டது. வசுதேவர் கிருஷ்ணரை கோகுலத்துக்குள்ள போய் யசோதா பக்கத்துல விட்டுட்டார். அதுக்கப்புறம் அங்க இருந்த குழந்தை மாயாதேவியை எடுத்துன்னு போயிட்டார். அவர் ஜெயிலுக்குள்ள போனோடனே உடனே எல்லா காவலாளிகளும் எழுந்து 8வது குழந்தை பிறந்துருது அப்படின்னு கம்சன் கிட்ட சொன்னார். கம்சன் பார்த்தார். ஆனா அது நிஜமாவே ஒரு பொன் குழந்தை. கொல்லணும்னு எடுத்துன்னு போனார். இந்த குழந்தை மேல பறந்து போய், டே கம்சா, நான் உன்னை கொல்ல வரல, உன்னை கொல்ல போகிறவன் எப்பயோ பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுறது. அது நடக்கும்போது கிருஷ்ணர் கோகுலத்தில் நல்லா வளர்ந்தார். எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். நன்றி.